சார் சார் டோன்ட் ஷூட் சார் நீங்க அக்யூஸ்ட் கூட்டு போங்க சார் நான் பாத்துக்கிறேன். ஓகே பாத்து ஆட்டோ படி. ஓகே சார். Constables. உள்ள போய் உட்காருவீங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். Sir. At ease, boys. All okay, Das? Okay, sir. Thank you, Das. It's my duty, sir. Sorry, Muthu. நான் ஒன்றும் இல்லை சார், சின்ன காயம்தான் சார். இது ஏன் மிஸ்டேக் தான் சார். நான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஓகே தேங்க்யூ பாய்ஸ். மறுபடியும் தேவைன்னா நான் கூப்பிட்றேன். ஓகே சார். வாடா. ஏன்டா மாப்பிள்ள இந்த ட்ராமா பண்ண? நம்ம என்கொயரி பண்ண போகிறது சாதாரண ஆள் இல்லை, வக்கீல். அவனை நம்மளால் அடிக்க முடியாது. அவனாவே வாய் திறந்து உண்மையை சொல்ல வைக்கணும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய வழி நம்பிக்கை துரோகம் தான். அதான் இப்படி பண்ண. ஏன்னா இந்நேரம் அவன் ஆளுங்களே அவனை கொலை முடிவு பண்ணிட்டாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். என் கணக்குப்படி இப்போ அந்த வக்கீலே வாய் திறந்து உண்மையை சொல்லுவான். வா. உங்களுக்கு 2 பசங்களா சார்? அவன் உண்மையிலேயே உங்களை போட்டு தள்ளியிருந்தானா நீங்கள் செத்து 6 மணி நேரம் ஆயிருக்கும். ஐம் சாரி சார். எனக்கு தெரியும் சார், நான் உங்களை என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் என்ன அடித்தாலும் நீங்கள் வாய் திறந்து உண்மையை சொல்ல மாட்டீங்க. பட் சொல்கிறேன், நான் சொல்கிறேன். யார் சார்? அவன் வேற யாரும் இல்லை சார். அவன் உங்க யாரா நீ? காசு கொடுத்தாவ சொல்லிட்டேன். என்னது? அப்பா, யாரா உன்னை கொலை சொன்னது? இவனுக்கு ஃபோன் பண்றேன், எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. அப்பா காலையில ஒரு ஆக்டிவிஸ்ட் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாலும்ப்பா. அவன் செத்துட்டான்ப்பா. என்னது? கொன்னுட்டானுங்க. அந்த கேஸ்ல தாங்கப்பா இருக்கேன். வாய் திறந்து பேச. அவன் ஃப்ரீயான உடனே கால் பண்ண சொல்றீங்கப்பா. வாய் திறந்து சொல்றா. ஹலோ, என்னாச்சுடா? அந்த லாலை போட்டாச்சா? போட்டாச்சுப்பா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? புரியலப்பா. அந்த லாலை போட சொன்ன கொண்டுட்டாங்கப்பா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என் பையன் ஒரு கொலைகாரடா. என்னால நம்பவே முடியலடா. எப்படா இப்படி மனச்சாட்சி இல்லாமடா? மண்ணாங்கட்டி மனசாச்சு பா. இன்னும் 6 மாசத்துல உன் பையன் தமிழ்நாட்டிலே பெரிய மினிஸ்டர்ப்பா. சும்மா எவனும் சீட்டு கொடுக்கல, 30 கோடி ரூபா கொடுத்துருக்கேன். அந்த சின்ராசு
நம்ம குடும்பத்தை விட அவன் குடும்பம் பெரிய குடும்பம்னு காமிச்சிக்கிறதுக்காக சும்மா இருந்த எனக்கு அரசியல் சூட்டை காமிச்சு அந்த வெங்கடேஷ் மூலமா நம்பிக்கை துரோகம் பண்ணானே, அதை எப்படிப்பா மறக்க முடியும்? எனக்கும் புத்தி கெட்டு போய் சுயேட்சை அன்னைக்கெல்லாம் முடிவு பண்ணி ஐயா பேரை வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒவ்வொருத்தையா போய் கேச்சு நான். ஆனா ஓட்டு போட்டாங்களாப்பா? இல்லையப்பா. கேவலம் 500க்கு 1000க்கு ஆசைப்பட்டு மறுபடியும் அந்த சின்ராசை தானப்பா ஜெயிக்க வச்சாங்க. இப்பெல்லாம் உலகம் மாறி போச்சுப்பா. பணம் தான்ப்பா அரசியல். பா, அரசியல்வாதிங்க தப்பானவங்களா இருந்தா பரவாயில்லப்பா, மக்களே சந்தர்ப்பவாதிகள் ஆயிட்டாங்களாப்பா. ஏடா உனக்கு 80,000 பேர் ஓட்டு போட்டாங்களே ஐயாவுக்காக, அவங்க எல்லாம் சந்தர்ப்பவாதிகளாடா? பா, அவங்க எல்லாம் என்ன மாதிரி அப்பாவிங்கப்பா. பாவம், பிழைக்க தெரியாதவங்க. ஆனா நான் சுதாரிச்சிட்டேன்ப்பா. நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது என்ன தோக்கடிச்சு அந்த 2 லட்சம் பேரை தான்ப்பா. அப்பா, நீங்க எதையுமே கேட்கல, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரியா? நமக்குள்ளே இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி லைஃப் மொத்தமா மாறிடும்பா. இல்ல நீ தப்பு பண்ற, அதை நான் தம்பிக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு காத்துல பறக்க போறது உங்க ஐயாவோட மானம்தான். என்ன அரெஸ்ட் பண்ண அந்த ஊரே காரி துப்புவாங்க. தம்பியோட வாழ்க்கை, தங்கச்சியோட கல்யாணம். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. அவன் வேற யாரும் இல்லை சார். மினிஸ்டர், கமிஷனர், இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். லால் கடைசியா சொன்ன வார்த்தையை வச்சு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிற 5 பேர் மேல தான் எனக்கு டவுட்டா இருக்கு. யாருக்கும் தெரியாம என்கொயரி பண்ணுங்க. ஓகே சார். இந்த ரூட்ல என்ன வந்த? யாருக்கு தெரியும்? இவ ஒருத்தன். இந்த 2 பேர்த்துல ஒருத்த உயிரோட இருக்கான், பொழைச்சிக்கிட்டேன். இவனை நம்ம ஹாஸ்பிட்டலில் என்கொயரி பண்ணோம். இது நம்ம அண்ணன். இவ ஒருத்தன், இவனும் செத்து போயிட்டான். இவனுக்கு அப்புறம் தான் அவன் எஸ்கேப் ஆயிருக்கேன். இந்த 3 பேருக்கு அப்புறம் சவுண்டு படி முதல்ல 2 புல்லட், அப்புறம் ஒரு புல்லட், அகைன் 2 புல்லட், அப்புறம் ஒரு புல்லட். சவுண்டு படி பார்த்தா அண்ணன் மேல 2 புல்லட் பஞ்சிருக்கணுமே. ஏன் அண்ணன் மேல ஒரு புல்லட் மிஸ்ஸா இருக்கலாம்ல? இல்லடா, அப்படி பார்த்தா கடைசியா செத்தவன் மேல ஒரு புல்லட் தானே பஞ்சிருக்கணும். அவன் மேல 2 புல்லட் பஞ்சிருக்கே. ஆர்டர் படி இவன் இங்க இருக்கணும், அண்ணன் அங்க இருக்கணும். டேய், அண்ணனை சந்தேகப்படுறியா? ட்ரெஸ், ஹைட் எல்லாமே மேட்ச் ஆகுதேடா. ஏன் அண்ணனை இவனை சுட்டு கொண்டுட்டு அவரே ஏன் முன்னாடி வந்து படுத்துக்க கூடாது? அண்ணன் எதுக்குடா இதெல்லாம் பண்ணணும்? சொல்லுங்க தாஸ். கண்டிப்பாக வந்துடணும் சார். ஓ எஸ், கண்டிப்பாக வந்துடுறேன். கேரளாவில் கல்யாணமா? 2 கார்டு இருக்க? ஓ சாரி சார். இந்தா. ரெண்டு இருக்கே, இந்தாங்க. 2 இருக்கு. ஓ 2 இருக்கு. அக்கிஸ்டோட கைரேகை
நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இருந்த உங்க அண்ணனோட கைரேகையோட மட்டும் தான் மேட்ச் ஆகுது. சாரி சார். தேங்க்யூ தாஸ்.